ஒரு பாவி தொழுகையாளியாக மாறினால் முழுக்க முழுக்க பாவத்தை விட்டும் அவர் தூரமாக முடியுமா? தொழுகையாளினா யாரு? தொழுகையாளி அப்படின்னு சொன்னா நேரத்துக்கு தொழுகக்கூடியவர். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. ஈமான் கொண்டவர்களின் மீது தொழுகை நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக தொழுக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ நேரத்துக்கு சரியாக தொழ வேண்டும். இந்த நேரம் வந்தா நாம தொழுகணுன்ற எண்ணம் ஒவ்வொரு தொழுகை முடிந்த பிறகும் ஏற்படுறதுனால அவர் கண்டிப்பாக பாவத்தை விட்டும் தூரமாகுவாரு. அதே போல இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சைக்கலாஜிக்கல்லையும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பாவங்கள் ஒரு தவறான செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னா அந்த தவறான செயலை விடுவது மட்டுமே அந்த செயலை விட்டும் நம்ம தூரமாகிட முடியாது. அந்த தவறான செயலுடைய நேரத்துல வேற ஒரு செயலை அதற்கு பகரமாக செய்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க அந்த தீய செயல்களை விட்டும் நாம தூரமாக முடியும். சேம் அதே போலதான் நாம தொழுகையாளியாக ஆகிறது அப்படின்னு சொன்னா வெறும் ஃபர்தான தொழுகைகள் மட்டுமல்ல, ஃபர்லுக்கு முன்பின் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழுகையிலும் சேர்த்து நேரத்துக்கு சரியாக தொழுகும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எந்த ரகத்தை சேர்ந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை விட்டும் நாம கண்டிப்பாக தூரமாக முடியும்.